பாஸ்மதி ரைஸ் தாங்க ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் அரிசி இருந்தால் கூட சேர்த்துக்குங்க, சீரக சம்பா அரிசி இருந்தாலும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்தால் சிக்கன் பிரியாணி ரெடிங்க. பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடிங்க. இதனோட அளவெல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.